எல்லாவற்றிலும் ரிப்போர்ட் ஆயிருக்கிறது. எவ்வளவோ பேசுகிறார்கள், ஏன் செய்ய முடியவில்லை? அடுத்த அந்த அம்மையார் 2016ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் வருகிறது. நெல்லித்தோப்பு, அந்த நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் நம்முடைய முதல்வர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்போது ஒரு பிரச்சனையை அந்த அம்மையார் கிளப்புகிறார்கள். ஒரு தேர்தல் என்ற அறிவிப்பு வந்ததற்கு பின்னால் தேர்தல் விதிமுறையே என்பது வந்துவிடும். அப்படி தேர்தல் விதிமுறை என்று வந்துவிட்டதற்கு பின்னால் சில அறிவிப்புகளை அமைச்சர்களுக்கே தெரியாமல் வெளியிடுகிறார்கள். அப்போதுதான் மரியாதைக்குரிய சிபிஎம் தோழர் முருகன் அவர்கள் ஒரு கடிதத்தை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புகிறார். அந்த கடிதத்தோடு என்னுடைய கடிதமும் போகிறது. அந்த கடிதத்தை பார்த்த அன்றைக்கு இருந்த தேர்தல் ஆணையம், டெல்லியில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் அந்த அம்மையாருக்கு ஒரு கொட்டு வைக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததற்கு பின்னால் ஒரு துணைநிலை ஆளுநர் எந்த விதமான அறிவிப்பையோ நடவடிக்கையோ எதையும் செய்யக்கூடாது, இது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது, எனவே துணைநிலை ஆளுநர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் ஒரு கடிதம் அனுப்புகிறது. அந்த அம்மா திருந்துச்சா? திருந்தவில்லை. இருந்தார். அதற்கடுத்து ஒரு டிசிஎஸ் ஆபீசர் பாவம் வீட்டுல உட்கார்ந்து மனைவியோட உட்கார்ந்து பிள்ளையோட உட்கார்ந்து இருந்தவன் ஏதோ வாட்ஸ்அப்ல ஒரு படத்தை தட்டி விட்டான். நம்முடைய கன்சார்னுடைய துறையில் நினைக்கிறார் சிவகுமார் டிசிஎஸ் ஆபீசர் கூட்டுறவு, யாருக்குமே தெரியல. சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது. உடனே அந்த அதிகாரியை கைது செய், உடனே சிறையில் போடு, உடனே சஸ்பெண்ட் பண்ணு. இந்த துக்ளக் ஆட்சி தருமாறா நடத்துகிறார்கள். ஒரு டிசிஎஸ் அதிகாரி தெரியாமல் செய்த தவறு, அதில் தெரிந்தே செய்திருந்தாலும் கூட துறையினுடைய அமைச்சருக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? துறையினுடைய செயலாளருக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? யாருக்குமே தெரியாமல் நான் எடுப்பதுதான் முடிவு. ஒரு கொந்தளிப்பு வந்ததா இல்லையா? அன்றைக்கு அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தது என்பது தவறு என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த துணைநிலை ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினார்கள். எங்க கேட்குது? சொல்றதை ஏதாவது கேட்டா பரவாயில்ல, கேட்கிற மனநிலையில இருந்தா பரவாயில்ல. கேட்கிற மனநிலையில் இல்லாத, மனநிலை பாதிக்கப்பட்டது போல இருக்கிற ஒரு அம்மையாரை கொண்டு வந்து இங்க போட்டு அமைச்சர்களுடைய உயிரை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் புதுச்சேரி மக்களுடைய உயிரையும் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, வேற என்ன பிரச்சனை இல்லையா? நம்ம அதிகாரிகள் ஒரு அமைச்சரை கேட்பாங்க, எங்களுக்கு இந்த பிரைவேட் செக்டர் வேணும் அப்படின்னு கோப்பா அனுப்புவாங்க. நம்ம கமலக்கண்ணன் அனுப்புவாரு, நமச்சிவாயம் அனுப்புவாரு, நம்ம முதலமைச்சர் அனுப்புறாரு. உடனே ரிட்டையர் ஆனவங்களுக்கு தான் நான் போட மாட்டேன். நடந்ததா இல்லையா? இப்ப தேவகி தாஸ் உட்கார்ந்து இருக்காரு உங்க பக்கத்திலேயே, அவர் என்ன ரிட்டையர் ஆனவரா இல்லையா? ஒரு அமைச்சருக்கு தனக்கு வேண்டிய பிரைவேட் செக்ரட்டரி, தனி செயலாளர் என்பவர் எனக்கு இந்தந்த அதிகாரிகள் வேண்டும் என்று
கிடைக்குதோ அந்த அம்மாவுக்கு யாரெல்லாம் இருக்கணும் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த அம்மா வச்சு கொள்ளலாம். ஆனா அமைச்சர்களுக்கு அந்த உரிமை இல்லை. ஆனா ஏற்கனவே நடைமுறையில் அவைகள் இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் ஏற்கனவே அவை அதே போல நடைமுறைகள் இருந்திருக்கிறது. இந்த அம்மா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார். சரி, இதெல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தது. போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் 2018 பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி நினைக்கிறேன், திடீர்னு அமைச்சர்கள் எல்லாம் ஒண்ணு கொண்டாங்க, எம்எல்ஏ எல்லாம் ஒண்ணு கொண்டாங்க, அசம்பிளில போய் உட்கார்ந்தாச்சு. 6 நாட்கள் போராட்டம் நடைபெறுகிறது. 6 நாட்கள் அந்த அம்மா உள்ளேயே சைக்கிள்ல எல்லாரையும் பார்த்துட்டு சுத்துது. அவரை திடீர்னு நான் கிளம்புறேன் டெல்லிக்கு போது டெல்லியில போறது ராஜ்நாத் சிங் சொல்லி போய் அவங்களோட பேசுறாங்க. அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அமைச்சர் எல்லாம் உட்கார்ந்து பேசுற என்னென்ன பிரச்சனைகளை முன்வைப்பது அப்படின்னு, முதியோர் பென்ஷன், இலவச அரிசி, இலவச வேட்டிச்சாலை, அப்புறம் ஏலத்துல அந்த மழைநீர் உள்ள புகாமல் இருப்பதற்கு 136 கோடி ரூபாயில மதில் சுவர் கட்டுவது, இதெல்லாம் சில கோரிக்கைகளை அடுக்கி வச்சு இதெல்லாம் அந்த அம்மா கிட்ட போய் பேசணும் அப்படின்னு போனாங்க. அமைச்சர்கள் போனாங்க, பேசினாங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில என்ன முடிஞ்சது? ஒண்ணும் முடியல. 1-2 தவிர முடியல. முதியோர் பென்ஷன் ஒரு தொகுதிக்கு 300 கருப்பு கலர் என்ன காலத்துல நடந்தது? ஈக்குவலா கொடுக்கிறது. ஆமா, சார்ஜர் ஒரு தொகுதியில 300 இருக்கும், ஒரு தொகுதியில 400 இருக்கும். முதியோர் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க, உடல் ஊனமற்றவர்கள் இருப்பாங்க. இந்த அம்மா என்ன ஈக்குவல் பண்ணதுன்னா, இந்த கொல்லப்புறமா ஒரு 3 பேர் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்காங்க. தேர்தலில் நின்று டெபாசிட் இழந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சுவாமிநாதன், இன்னொருத்தர் பள்ளிக்கூடம் நடத்துற சென்ன கணபதி, இப்ப இருக்கிறாரா அந்த கட்சியில தெரியல, எங்க இருக்காருன்னு தெரியல. இன்னொருத்தர் சங்கர். 3 பேர். இந்த 3 பேருக்கு இந்த விதவை முதியோர் பென்ஷன் அலாட்மெண்ட் கொடுக்கணுமா? அந்த அலாட்மெண்டை தீர்மானிப்பது என்பது துறையினுடைய அமைச்சருடைய வேலை. கடற்காலம் அப்படித்தான் நடந்திருக்கு. வீடு கட்டு காமராஜர் வீடு கட்டும் திட்டமா அல்லது முதியோர் விதவை பென்ஷனா, எந்த ஒதுக்கீடாக இருந்தாலும் துறையினுடைய அமைச்சர் அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். 300 கொடுக்கலாமா, 200 கொடுக்கலாமா, 150 கொடுக்கலாமா, அல்லது கொடுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்காம விடலாமா என்பதை எல்லாம் தீர்மானிப்பது அமைச்சருடைய வேலை. ஆனா இந்த அம்மா எல்லாருக்கும் ஈக்குவலைஸ், எல்லாருக்கும் 300 எந்த காலத்தில் நடந்தது? ஒரு அமைச்சருடைய முடிவெடுக்கிற அதிகாரத்தில் ஒரு துணைநிலை ஆளுநர் தலையீடு என்பது இந்த அம்மா வந்ததற்கு பின்னால் தான் நடந்ததே தவிர இதற்கு முன்னாலே அமைச்சர்கள் தான் தீர்மானிப்பார்கள், அவர்கள் தான் ஒதுக்கீடு செய்வார்கள். அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அமைச்சர்கள் சுயமா சிந்தித்து ஒரு முடிவை எடுத்து அறிவிக்க முடியாத ஒரு சூழல் என்று சொன்னால் அது இந்த கிரேன்வேலி அம்மையார் நிர்வாகத்திற்கு வந்ததற்கு பின்னால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வேண்டும். ஏதோ இந்த அம்மா மட்டும்தான் கிரேன்வேலி மட்டும்தான் இல்ல, எவ்வளவு கவர்னர் இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போனா பிரபகாரா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர், ரோடியர் பஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. அப்போ பார்த்த சாரதி இந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர், ஆளுநர்
இந்த பஞ்சாலையை எப்படி நடத்துவது? தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது. நாக்பூரை பிறந்த இடமாக கொண்டிருக்கூடிய ரஜினிராய் அந்த அம்மா இருந்தாங்க, மர்கானி இருந்தாரு, அப்புறம் தயாசிங் இருந்தாரு, அப்புறம் கோவிந்த் குஜார் இருந்தாரு. அந்த கோவிந்த் குஜார், மர்கானி இவங்க எல்லாம் மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கேட்டறிந்து அதற்கு தகுந்தாரோ நடவடிக்கை எடுத்த ஆளுநர்களாக இருந்தார்கள். மர்கானி RSS காரர் தான், சாதாரணமா தெருவில் நடந்து போயிட்டு இருந்தார். அதே போல குஜார் ஒரு எளிமையாக இருந்த மனிதர் இறந்து போனார். அவர் சாவுக்கு போனோம், நாங்கெல்லாம் ஜெய்ப்பூர் காலி எல்லாரும் போனோம். அந்த ஊரே கண்ணீர் விட்டார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அந்த குஜார் நம்முடைய மாநிலத்துடைய துணைநிலை ஆண்டாக இருந்து இறந்து போனவருக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களே அழுதார். வழிநடுக்க துக்கமாக. இந்த அம்மாவுக்கு அப்படிலாம் இருக்குமா? 4 பேர் அலுவலகத்து கூட இருப்பானான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கு சூழல். அப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநராக இருந்து மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு வித்திருக்கிறார்கள், வளர்ச்சியை பற்றி யோசித்திருக்கிறார்கள். இந்த அம்மா என்ன டெய்லின்னா, நாளைக்கு எந்த பேப்பர்ல நம்ம செய்தி வர்றது, எந்த டிவியில வர்றது, ஒரு விளம்பர பிரியா நம்ம வேற ஒண்ணும் கிடையாது. தன்னை பற்றி விளம்பரம் வரணும், அது திட்டியாவது வரணும் அல்லது வேற வெளியிலாவது வரணும், அதுதான் ஆசைப்படும் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு பிடித்தது என்னன்னா, தன்னை பற்றி செய்திகள் ஊடகங்களில் படம் வர வேண்டும், செய்தியாக வர வேண்டும், அதைத்தான் விரும்புவாங்க. அதனால இங்கே போறாங்க, எங்க கோயம்புத்தூருக்கு போறாங்க, ஈசா அங்க போறாங்க, கும்பலா போறாங்க. போய் அந்த சாமியார் கூட நல்லா புத்தாட்டம் போடுறாங்க. இப்ப பார்த்தோம்னா இங்க புத்தாட்டம் போடுறாங்க, நல்ல டான்ஸ் போறாங்க. அதுதான் நம்ம அம்மையார் நடனம் தெரியாம இருக்க முடியாது. ஒரு IPS படித்தவங்க நடனம் தெரியாம இருக்க முடியாது, எல்லாம் தெரிஞ்சுதான் இருப்பாங்க நம்ம. ஆனால் அதே அம்மையார் இந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி ஏதாவது சொன்னார் கடிதம் தான். இப்ப பாத்தீங்கன்னா புத்தாண்டு கொரோனா வந்துவிடும், ஒரே புத்தாண்டுக்கு எந்த விழாவும் கிடையாது சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் பார்த்தாரு, எல்லா விழாவும் நடக்கும், கடற்கரையில் திட்டமிட்டபடி நடக்கும், எதையும் யாரும் தடுக்க முடியாதுன்னாங்க. உடனே கலெக்டர் விட்டு ஆர்டர் போடும். பாவம், அது ஒரு சின்ன பொண்ணு, அந்த அம்மா கலெக்டர், தெரிஞ்சோ தெரியாம கலெக்டர். ஏன் அந்த கலெக்டர் அருளை மாத்துறாங்க? அவர் என்ன பண்ணாரு, இந்த கொரோனாவுக்கு இரவு பகல் பாராமல் எந்த நேரத்தில் போன் பண்ணாலும் பதில் சொன்னாங்க மனுஷன். நானே CM இருக்க சொன்ன ஒரு நாள், நல்லா அற்புதமா பணியாற்றுறீங்க, நல்லா செய்றீங்க. அவருக்கு கொரோனா வந்து விடுப்புல போய் இப்ப ஒரு சின்ன பொண்ணை ஒண்ணு கலெக்டரா போட்டு உட்கார வச்சுட்டு, அந்த கலெக்டர் அம்மா இந்த அம்மா என்ன சொல்லுதோ அந்த அம்மா, இது பெரியம்மா சின்னம்மா மாதிரி இருக்கு. இந்த அம்மா சொல்றதை இந்த அம்மா கேட்க, இந்த அம்மா ஆளு இதான் பண்ணாங்க. அந்த கலெக்டர் அம்மா எதுவுமே நடக்கக்கூடாது. இப்ப என்ன நடந்தது? புத்தாண்டு நடந்ததா இல்லையா? கொரோனா ஏரியா போச்சு. உன்கிட்ட இருக்கிற ஒரு அம்மாவுக்காக ஏதோ ஒரு கொரோனா வந்திருந்தாங்க, அங்க வந்திருந்தாங்க. துணைநிலை ஆளுநர் அலுவலகத்துல அந்த அம்மாவை படம் எடுத்து ஊடகங்களுக்கு வெளியிடுகிற ஒரு பெண்மணிக்கு வந்துருச்சு. உடனே அந்த அம்மாவுக்கு டெஸ்ட் எடுத்தாங்க, அந்த அம்மாவுக்கு கொரோனா இல்லைன்றாங்க. சரி, புத்தாண்டு போச்சு. திருநங்காறு சனீஸ்வரபுரம் இங்க பத்திரிகையில வந்து செய்தான், இங்க போய் தரங்கம்பாடியில் உட்கார்ந்து கூட ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான், ரூம் போட்டு படுத்துக்கிறாங்க. நல்ல கெஸ்ட் ஹவுஸ். நம்ம மந்திரிகளா போனா காரைக்கால படுத்து தூக்கிட்டு வராங்க. அவங்க மட்டும் தரங்கம்பாடியில
கவர்மெண்ட் காசு தானே, அவங்க காசுல பணம் போட்டு தான் அனுப்புறாங்க. அங்க போய் காரைக்கால் கலெக்டரை கூப்பிட்டு சனீஸ்வர பகவான் யாரு வந்தாலும் கோவிட் டெஸ்ட் எடுத்துக்குவான். அப்பதான் பகவானை பார்க்க முடியும், தர்மேஸ்வரரை பார்க்க முடியும், சனி பகவானை பார்க்க முடியும். இந்த அம்மா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுது. நம்ம சிங்காரவேல் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் அவர் போனாரு கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்தது மூஞ்சில அந்த அம்மாவுக்கு கரிய பூசிச்சு. அந்த அம்மாவுக்கு மூஞ்சில கரிய பூசி கோவிட் டெஸ்ட் வாங்க ஒண்ணு வாங்க முகக்கவசம் வந்து டெஸ்ட் எடுத்துமா உள்ள போயிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா சனீஸ்வரர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு, தர்மேஸ்வரர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாரு அப்படின்னு சொல்லி புரிய வச்சு. இந்த குழப்பத்தை விளைவித்தது யார்? குழப்பம் தானே இது. ஒரு மாநிலத்துடைய வருவாய் நம்ம அமைச்சர் சொன்னார், இந்த சனீஸ்வரன் பயிற்சியின் போது ஏறத்தாழ 5 கோடியிலிருந்து 6 கோடி ரூபாய் நம்முடைய மாநிலத்திற்கு சுற்றுலா என்ற அடிப்படையிலே வருமானம் வரும். நான் கேட்கிறேன், இந்த அம்மா NGOs வாங்கி நம்ம கொடுப்பாங்க வந்து அந்த 6 கோடி ரூபாய NGOs 1000 நடத்துறாங்க. 1000 என்னென்ன NGOs வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனா நிறைய NGOs வச்சிருக்க தன்னார்வ குழுக்கள். அந்த குழுவில இருந்து அந்த வருமானம் பாய்ச்சி போச்சு பாரு, அந்த பணத்தை வாங்கி அரசாங்கத்துக்கு வளர்க்குது. கொடுக்க முடியுமா? ஒன்னால கொடுக்க முடியாது. அந்த பணத்தை வாங்கி உங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு காட்டு வாங்கிடுவேன். வாங்கி இருக்கிற வாங்கினதாக நான் சொல்லல, மக்கள் பேசுகிறாங்க. ஆடிட்டு வருகிறாங்க. ஏதோ கோயம்புத்தூர்ல இந்த அம்மாவுக்கு தன்னார வந்து வெளிநாட்டுல பணம் வந்ததாகவும் அந்த பணத்தை வச்சு இந்த அம்மா போய் ஒரு பிளாட்டையை விட்டு 2 கோடிக்கு 3 கோடிக்கு வாங்கினதாகவும் அது கணக்கில் வராம இப்ப கணக்கில் வந்ததாகவும் இதெல்லாம் நான் சொல்லப்பா. இதெல்லாம் நம்ம பாண்டிச்சேரியில இவங்க கூட இருக்கிறவங்க எனக்கு சொல்லி அதை நம்ம பாண்டிச்சேரியில இங்க இருக்கிற மக்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு. நீ நல்லவங்க இல்லையா சொல்ல. ஐயா நான் தன்னார்வ குழுக்கெல்லாம் வச்சிருந்தேன். ஏன்னா நீ ஃபிளைட்ல எக்கனாமிக் கிளாஸ்ல போயிட்டு பிசினஸ் கிளாஸ்ல போனேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி டிக்கெட் கிளைம் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். அதுவும் ஜனதான் நான் சொல்லவே மாட்டேன். ஜனங்க பேசுகிறாங்க. இந்த கூட்டத்தான் போவியா எங்க கவர்னர் அவருக்கு முன்னாடி எங்கேயாவது போய் கூட்டம் போது எனக்கு வந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் தான் கொண்டு வருவாங்க. ஆனா பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் நான் காசை வாங்கிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் வித்தியாசம் வரும். எக்கனாமிக் கிளாஸ்ல போயிட்டு அந்த காசை வாங்கி அந்த வேலையை இதெல்லாம் யார் சொல்றது? எனக்கு காத்து வருது. அவங்க சொல்றத நான் திருப்பி சொல்றேன். கண்டனா கேட்கலையா எனக்கு தெரியாதுப்பா. சொல்றது நான் சொல்றேன். அவ்வளவுதான் எனக்கு வந்து அவ்வளவு நிலவும் நான் அம்மா. இந்த மாதிரி ஒரு கவர்னர் நம்முடைய மாநிலத்துல கொண்டு வந்து இந்த மோடி கொண்டு வச்சிட்டாங்க. சரி எத்தனை நேரம் தான் போய் நான் கேட்பேன். டெல்லிக்கு போறீங்க, முதலமைச்சர் மந்திரிகளா நம்ம கச்சாங்கெல்லாம் போவாங்க. அடுத்த நாள் உடனே மலை முதல்ல மணி 4 மணிக்கெல்லாம் பார்ப்போம். பூங்கத்தோட இருப்பாங்க. ஒவ்வொரு பூங்கத்தும் ஒரு சார்பு. அந்த பூங்கத்து சார்பு வாங்கின காசை பாட்டு செய்து பார்க்கறதுக்கு செலவு பண்ணி இருக்காங்க. அவ்வளவு பூங்கத்து அவ்வளவு சார்பையா. இப்பதான் நம்ம ஷாஜகான் பேசும்போது சொன்னார், நல்லா அன்பா கொடுத்தாரு, நல்லா அன்பா கொடுத்தாரு. சிஎம் எல்லாம் பேசிட்டாங்க. என்ன அரசாங்கம்? மத்தியிலே நடக்கிற அரசாங்கம், மக்களுக்கான அரசாங்கமா மோடியினுடைய அரசாங்கம் மிக மோசமான அரசாங்கமாக இருக்கிறது. நீங்க தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் தலித் மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறதா இந்த ஆட்சி அதிகாரத்தில்? மத்திய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுது? 2016ஆம் ஆண்டு
21,131 கலவரங்கள். 2017ஆம் ஆண்டு 23,098. 2018ஆம் ஆண்டு 25,178. இது என்னது? தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள், கிறிஸ்துவ தேவாலயங்கள் மீதான தாக்குதல்கள், இஸ்லாமிய பள்ளிவாசல் மீதான தாக்குதல்கள், இந்த அராஜகத்தை நடத்தியது மோடியுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற RSS இந்துத்துவ இயக்கம். இந்த இயக்கம் தான் இந்தியாவை மாற்ற போகிறதா? இன்னொன்னு, நம்ம நேஷனல் பியூரோ NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, அவங்க ஒரு புள்ளி சொல்றான், இந்தியாவில் பெண்கள் மீதான வன்கொடுமையை 2017ஆம் ஆண்டு 3,38,954, 17ஆம் வருஷம் 3,59,749, 18ஆம் வருஷம் 3,78,237. நான் சொல்ல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, அரசாங்கம், மத்திய அரசாங்கத்துடைய புள்ளிகள். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, 6 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள், 6 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள், குழந்தைகள், அந்த குழந்தைகள் பாலியல் என்ற அடிப்படையில் 281 வழக்குகள் இந்த பிஜேபியுடைய ஆட்சி அதிகாரம் வந்ததற்கு பின்னால் குழந்தைகள் 283 பேரை பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணவனுக்கு இந்த பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம் என்ன தண்டனையா கொடுத்திருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? தலித்திய மக்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறதா? பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நடந்து போனா நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு தான். அவ்வளவு மதவெறி என்ற சூழல் இன்றைக்கு இந்திய தேசத்தில் உருவாகி, அதனால சொல்றான், ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, ஒரே மொழி, இந்தியாவை மாற்றுவோம் என்று சொன்னாரே, எங்கே மாறியது? பணத்தை மாற்றினார், செல்லாது என்று அறிவித்தார். வரிகளுடைய கொள்கை GST என்று மாற்றினார். இப்போது என்ன நடைபெறுகிறது? இந்த ஆட்சி அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கான, அதானிக்கும், அம்பானிக்கும், டாடாவுக்கும், பிர்லாவுக்கும் சொந்தமான ஒரு ஆட்சி அதிகாரமாக இந்த கிடைக்கிற ஆட்சி அதிகாரம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தேர்தல் வந்தா பாண்டு பேப்பர், இப்ப எவனுக்கு எத்தனை போனாலும் சொல்லிக்கலாம், பாண்டு கோடி கோடியான பணம் குவிக்கிற ஒரே அரசியல் கட்சி பாரதிய ஜனதா என்ற அரசியல் கட்சி. கோடி கோடியாக குவியுது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இப்ப வியாபாரிகள் மாதிரி பைய எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் சுத்துறாங்க, பாண்டிச்சேரியில் கொஞ்சம் பேர் சுத்துறாங்க. எல்லாம் எந்த கட்சிக்கு போனாங்க என்கிட்ட கேட்பாங்க, என்னங்க யாரு என்ன எப்பா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நாமினேஷன் போறானோ அன்னைக்கு தான் அவன் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் அந்த கட்சியில யாரும் தெரிஞ்சுக்கணும். இதை தவிர என்ன ஒண்ணு சொல்ல முடியும். அதுக்கு ஒரே வழி, நம்முடைய முன்னாள் அமர்ந்திருக்கிற முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு முயற்சி எடுத்தார், மாநில அந்தஸ்துக்காக. இந்த மாநில அந்தஸ்து என்பதுதான் அவர்கள் கிரேன்வேடிக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும், இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த மாநில அந்தஸ்து என்ற ஒரே ஒத்த கோஷம், அந்த ஒத்த கோஷத்தை என்றைக்கு நாம் கையில் எடுக்கிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய மாநிலம் வளர்ச்சியை பெறும். இல்லைன்னா அந்த மாநில பைலட்
அவரது மாநில அந்தஸ்து தான் சிறந்த வழியா. அதுக்கு நம்ம மக்களை தரணும். நம்ம ஊர்ல என்ன இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னா 1979 இனப்பெயர்ப்பு போராட்டம் வெற்றிகரமா நடந்ததுக்கு என்ன காரணம்னா அன்னைக்கு பாண்டிச்சேரி இருந்தவர்கள் பாண்டிச்சேரிக்காரர்களாக இருந்தார். இப்போது பாண்டிச்சேரியில் இருப்பவர்கள் நாம அநேகமா 40 இருப்போம், அவங்க 60 இருப்போம். ஆனால் உணர்வு இல்லை. இந்த உணர்வை இன்றைக்கு மூட்டக்கூடியவராக இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் முன்முயற்சி எடுக்க வேண்டும். 1979 ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினம் நாளில் தான் இந்த புதுச்சேரி மண்ணில் இணைப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது தொடங்கியது என்று சொன்னார். அன்றைக்கு தான் கருத்து, அன்றைக்கு தான் துப்பாக்கி சூடு, அன்றைக்கு தான் பாண்டிரங்கன் சுகுமாரன் என்ற 2 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானார்கள். பாண்டிரங்கன் சுகுமாரன் சர்க்கா 2 பேர் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். கடலூர் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். ஒரு வீரத்தறிந்த போராட்டமாக நடைபெற்றது. சொன்னது யார்? அன்றைக்கு இருந்த மொராஜி தேசாய், அன்றைக்கு இருந்த அதிமுக அவருடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன். 79 வீரம் செறிந்த போராட்டம். மூளை முடுக்கெல்லாம் மக்கள் கொந்தளித்தார்கள், எழுந்தார்கள், போராடினார்கள். இந்த புதுச்சேரி மண்ணை தமிழ்நாட்டோடோ ஆந்திராவோடோ கேரளாவோடோ இணைக்க நாங்கள் ஒருவரும் அனுமதிக்க மாட்டோம் என்று போராடினார். அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. போராட்டம் முடிஞ்சு 79 முடிஞ்சு 80 தேர்தல் வந்தது. ஜனதா என்ற கட்சியை காணவில்லை. புதுச்சேரியில் அன்றைக்கு பட்டுபோன அதிமுக இன்று வரை எழுந்திருக்க முடியவில்லை. இதான் உண்மை. இது வரலாற்று உண்மை. இந்த புதுச்சேரி மண்ணுக்கு யார் எந்த அரசியல் கட்சி துரோகம் இழைத்தாலும், இந்த மக்களுக்கு எதிரான நிலை எடுத்தாலும் மக்கள் உரிய நேரத்தில் தீர்ப்பை எழுதுவார். இந்த தீர்ப்பு என்பது ஒதுங்கி இருக்கிற உங்களை பலமுறை நாங்களும் பலமுறை உங்களை வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிற அமைச்சர்களும் முதலமைச்சரும் ஓரஞ்சானமா வரலாமா வரக்கூடாதா என்று குழம்பிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் யோசிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுகிறேன். இது ஒரு அரசியல் போராட்டம், அணி போராட்டம் அல்ல. தேர்தலிலே நீங்க வேண்டுமானால் நில்லுங்கள், நாங்கள் வேண்டுமானால் நிற்கிறோம், வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு மாநில மக்களுடைய உணர்வு, நம்முடைய மாநிலத்துடைய வளர்ச்சியில் நலனில் அக்கறை இல்லாமல் மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்டாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒத்த கருத்துள்ள நீங்கள் இங்கே இருந்திருக்க வேண்டும். இந்த போராட்ட முறையில் நீங்களும் பங்கெடுத்திருக்க வேண்டும். ஒதுக்கியிருப்பதுதான் உண்மையிலே எனக்கு வேலை. இது ஒரு அரசியல் போராட்டம், இது ஒரு அணிக்கான போராட்டம் அல்ல, இது ஒரு தேர்தலுக்கான போராட்டம் அல்ல. இது நம்முடைய மாநில மக்களுடைய உரிமையை நிலைநிறுத்துவதற்கான போராட்டம். அந்த போராட்டத்தில் நீங்கள் இறந்திருந்தால் நானும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். இங்கே இருக்கிற மற்ற தோழமை கட்சிகளும் அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் மகிழ்ந்திருப்பார். அதை விடுத்து நீங்கள் இருப்பதுதான் உண்மையிலேயே எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இப்போதும் ஒன்று கெட்டுவிடவில்லை. இந்த போராட்டம் தொடர்கிற போராட்டம் தான். இந்த போராட்டம் இன்னொரு முற்றுமடைகிற போராட்டம். இந்த போராட்டம் என்பது தொடர்கிற போராட்டம். நம்முடைய மாநிலத்துடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு இந்த மண்ணை விட்டு வெளியேறு. இல்லை என்றால் மோடியே அல்லது குடியரசுத் தலைவரை யாராவது நீங்க அந்த அம்மாவை பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்கு வேண்டியதை செய்யுங்க. அதுதான் எங்களுக்கு நல்லது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.